நமஸ்காரம். நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மை நாமே பராமரித்துக் கொள்வது பல நாட்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டுமா, தினமும் செய்கிறோமா? யாரும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தேய்த்து குளித்து விடுவோம் அப்படி செய்வதில்லை. ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம், 2 வேளைகள் கூட குளிப்போம். சரி, போனால் போகிறது. வேலை பளு அதிகமாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை துணி துவைக்கலாம். அன்றாடம் துணியை மாற்றிக் கொள்வோம், அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி போடுவோம். வாரத்துக்கு ஒரு முறை துவைப்போம். சரி, கடைத்தருக்கு போய் வாங்கி கொண்டு வர வேண்டியது வாரத்துக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ வாங்கலாம், அல்லது கொண்டு வந்து கொடுப்பவர்களும் அப்படி கொடுக்கலாம். இதில் ஒன்று தெரிகிறது, பல நாட்களுக்கு ஒரு முறை செய்வதை விட தினமும் செய்தால் பண்டமும் சிறப்பாக இருக்கும், செலவும் குறைவாக இருக்கும். நாம் நினைக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்து வைத்து வாங்கினால் செலவு குறையும் என்று. அப்படி ஆகாது. அதனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய கேட்டையும் பார்த்தால், அதற்குரிய மருத்துவ செலவோடு சேர்த்து பார்த்தால், தினமும் வாங்கினால், புதுசாக செய்தால் செலவு குறைவுதான். இது நம் வீட்டில் இப்படி இருக்கும்போது, கோயில்களில் சில இடங்களில் எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கிறது, 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி சம்பரோக்ஷணம் நடக்கிறது, 50 ஆண்டுகளாக நடக்கவில்லை என்றெல்லாம் கேள்விப்படுவோம். அது பெருமைக்குரியது அல்ல. இன்னும் கேட்டால், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் தள்ளி தள்ளி போட்டு பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய அளவில் படாடோபமாக கும்பாபிஷேகம், இப்படியெல்லாம் நான் நூல்களில் காணப்படவில்லை. டெய்லி மெயின்டெனன்ஸ், அதில் ஒரு லாபம். தினமும் மெயின்டைன் பண்ண வேண்டுமானால் அத்தனை பேரை வேலைக்கு வைத்தாக வேண்டும், அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்று நகரமயமாக்குதலால் கிராமத்துப்புறம் இருக்கும் கோயில்களில் எல்லாம் யாரும் வேலைக்கு இல்லை. முதலில் இது வேலை இல்லை, பகவானுக்கு செய்யும் தொண்டு. சரி, அப்படியே வேலைன்னு வைத்துக் கொண்டாலும் அதற்கும் ஆள் இல்லை. அதனால் நாம் ஒரு புரிதல் வைத்துக் கொண்டிருக்கிறோம், அது சரியல்ல. ஓஹோ என்று கும்பாபிஷேகம் செய்கிறோம், தள்ளி போட்டு திருப்பணி செய்கிறோம், அது சரியான முறை அல்ல. அன்றன்று திருப்பணி, அன்றன்று. பெருமானுக்கு நைவேத்தியம் 10 நாளைக்கு ஒரு முறையா செய்ய முடியும்? நம் குழந்தைக்கு அப்படி சோறு ஊட்டுவோமா? அதற்குத்தான் ஆகமங்களில் அந்தந்த வேளைக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆகமம் கோயில் என்ன? நம் வீட்டிலேயே பஞ்சகால பராயணர்கள். காலையிலிருந்து இரவு பொழுதுக்குள் ஒரு நாளை 5 வேளைகளாக பிரித்து கொண்டு அந்தந்த வேளையில் செய்ய வேண்டியதை தான் அவ்வப்போது செய்ய வேண்டும், சேர்த்து வைத்து செய்ய முடியாது. அதனால் நமக்கு அருகே இருக்கும் கோயில்கள், அதனுடைய பராமரிப்பு, அன்றாட பராமரிப்பு நன்றாக இருக்குமானால் அது பல தொல்லைகளை தவிர்த்து விடும். ஆனால் அன்றாட பராமரிப்பு வேணும்னால் ஆள் வேண்டும். உகந்தருளின நிலங்கள்னு சொல்லுவார்கள் ஆச்சாரியர்கள். அந்த க்ஷேத்திரம், அந்த இடத்தில் வசிப்பதற்கு அந்த பெருமானுக்கு பிடித்திருக்கிறது. அர்பனைசேஷனில் நாம் எல்லாரும் கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்தை நோக்கி வந்து விட்டோம். நம்மோடு என்ன, அந்த பெருமானும் எழுந்தா வந்து விடுவார்? அவருக்கு என்னவோ அந்த இடத்தில் ஒரு விருப்பம். எந்த ரிஷி கேட்டுக்கொண்டதோ, எந்த ஆழ்வார் ஆசைப்பட்டதோ, எந்த ராஜா கட்டியதோ, அங்கிருப்பதற்கு அவருக்கு விருப்பம். பெருமான் இருக்கிறாரே என்பதற்காக நாம் கூடவே இருந்து செய்வதற்கும் ஆள் குறைவு. பெற்றோர்கள் கிராமப்புறத்தில் இருந்தால் அவர்களோடு கூட இருந்து செய்வதற்கும் ஆள் குறைவு. ஆனால் ஏதோ அக்கேஷன் வரும்போது, ஃபெஸ்டிவல் வரும்போது நிறைய பொருட்செலவில் நிறைய மக்கள் போய் செய்து விடுவோம். உற்சவம் முடிந்த மறுநாள் யாருமே இருக்க மாட்டார்கள். அதனால் நாம நினைத்துக் கொண்டிருக்கும் 100 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம், 10 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம், அது பல கோடி ரூபாய் மதிப்பில் செய்யப்பட்டது என்பது கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம்.
ஆனால் குளிப்பது போலே, ஆகாரம் உண்பது போலே, எந்த கோயில் எந்த திருப்பணியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வப்போது அன்றன்று செய்யப்பட்டு வருமானால் அது சிறப்பான பயனை கொடுக்கும், பெருமானுக்கும் ஆனந்தத்தை அளிக்கும். நமஸ்காரம். ஒருத்தரிடம் பேசிக் கொண்டிருந்த போது இப்படி சில கேள்விகளை கேட்டார். அடியேன் சில பதில்களை சொன்னேன். அவருக்கு அதில் ஏற்பட்ட ஐயங்களையும் மாற்றி மாற்றி கேட்டார். அவர் சொல்ல வந்தது, சாஸ்திரங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டவை, அனாதியாகவும் இருக்கட்டும். அந்த காலத்துக்கு அது ஒத்து போயிருக்கும். ஒன்று இப்போது அதற்கு தேவையில்லாமல் இருக்கலாம், அல்லது நினைத்தாலும் அது இப்போது செய்ய முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை எப்படி பின்பற்ற முடியும்? விட்டு விட்டு மேலே போக வேண்டியதுதானே. இதுதான் அவருடைய கணிப்பு. அவர் அதற்கு 2 உதாரணங்களும் சொன்னார். பூஸ்பர்ஷத்தோடு தண்ணீர், கிணற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர், குளத்து தண்ணீர், அதில் குளித்து அதில் சமைத்து பெருமானுக்கு அதில் நைவேத்தியம் பண்ணி, இது சிறப்பானது. வாஸ்தவம். எல்லா சாஸ்திரங்களும் பூஸ்பர்ஷத்தோடு, பூமி தொடர்போடு இருக்கக்கூடிய நேரடி தொடர்போடு இருக்கிற தண்ணீரை எடுத்துத்தான் செய்ய வேண்டும். எங்கெங்கிருந்தோ குழாயில் வருகிறது, அது கூடாது. என்னதான் இருந்தாலும் இந்த குழாயில் வரும் தண்ணீரும் பூமி ஸ்பர்ஷத்தோடு தான் ஆரம்பத்தில் இருக்கும். அதற்கப்புறம் எப்படியோ வந்து சேர்கிறது. அவர் சொன்னது, இது சாத்தியமில்லை. இன்று 7வது மாடியில் குடித்தனம் இருந்தால் எப்படி பூஸ்பரிசத்தோடு தண்ணீர் வரும்? அப்படி எல்லாரும் தனி வீடு கட்டி கொண்டு கிணறு எடுத்துக்கொண்டு வாழும்படி இல்லையே. அதனால் இது இனி சாத்தியமில்லாதபடியால் விட்டுவிட வேண்டும். விட்டு விட்டோம், அதை பற்றி இல்லை. அதனால் அந்த சாஸ்திரம் நோ மோர் ரெலவெண்ட், அது இன்று உதவாது. மற்றொன்று சொன்னார், நிஜமாகவே பண்ண முடியாததை பற்றி சொன்னீர்கள். ஆனால் பண்ண முடிந்தும் பண்ண முடியாமல் விட்டுவிட்டது, அதாவது என்னால் பண்ண இயலும், ஆனால் வேண்டுமென்றே பண்ணாமல் இருக்கிறேன், அதை எதில் சேர்க்கலாம்? சாஸ்திரத்தை சற்று நகர்த்தி விட்டால் இதை போலெல்லாம் தர்ம சங்கடமான கேள்விகளுக்கு பதிலே சொல்ல வேண்டாமல் போகலாம். அந்த சௌரியமும் இருக்கும் என்பதற்காக கேட்கிறீரா என்றும் கேட்டுவிட்டேன். அவர் சொன்னதெல்லாம் நிஜமாகவே 7ஆம் மாடியிலிருந்து முடியாது என்று. அப்படி இல்லாமல் கீழ் மாடியிலேயே இருந்து கிணறும் இருந்து தண்ணீரை எடுக்காமல் இருந்தால் அப்ப சாஸ்திரம் என்ன செய்யும்? இன்னொரு பக்கம், நாம சமைத்து நாம் தயார் பண்ணினத்தான் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும். சரி, ஏன் வெளியிலிருந்து வாங்கி கொடுத்தால்? அவர்களும் ஓரளவு ஆச்சாரமாகவே பண்ணுகிறார்கள் வைத்துக் கொள்வோம். எதுவும் கலப்படம் எல்லாம் இல்லை, குளித்து விட்டு செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களிடத்தில் வாங்கி நைவேத்தியம் பண்ணினால் என்ன? அந்த நாளில் யாரும் பண்ணி கொடுத்திருக்க மாட்டார்கள், அதனால் சொல்லவில்லை. இன்று வசதி இருக்கிறது, செய்கிறோம். அன்று அந்த அளவுக்கு பணம் கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்று இருக்கிறது, செய்தால் என்ன? இது 2வது வகை. முதல் வகை, அந்த சாஸ்திரத்தை இன்று கடைபிடிக்கவே முடியாதே, விட்டுவிட வேண்டியதுதானே. 2வது, அன்றைக்கு அந்த வசதி இல்லாத இருந்திருக்கலாம், இன்றைக்கு இருக்கிறது, செய்ய வேண்டியதுதானே. நான் அவருக்கு சொன்னேன், நீர் இப்போது என்ன சாதிக்க விரும்புகிறீர்? நீர் 7வது மாடியில் குடித்தனம் இருக்கிறபடியால் கிணற்று தண்ணீர் இல்லை. சரி, இருக்கும் தண்ணீரை நீர் உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறீர், அதுவும் சரி. இப்ப யாரும் அதை நீர் செய்வது குற்றம்னு சொல்லவில்லையே. அதற்கு யாரோ சொன்னா போல எடுத்துக்கொண்டு சாஸ்திரம் 1000 ஆண்டு பழமை, அன்றைக்கு எழுதப்பட்டது, இன்றைக்கு உதவாது, அதை விட்டுவிட வேண்டியதானேன்னு பேசுகிறீரே. உம்மிடத்தில் யாரானும் நிர்பந்தப்படுத்தினீர்களா? யாரும் இல்லையே. பின் நீராக எதற்கு அதை எடுத்து தலையில் போட்டுக் கொள்ளுகிறீர்னு கேட்டேன். இல்லை இல்லை, நானா புத்தகத்தை எடுத்து படித்தேன், சாஸ்திரத்தில் இப்படி இருந்தது, அதிலிருந்து எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருக்கிறது, அந்த சாஸ்திரமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லிவிட்டால் எனக்கு குற்ற உணர்வு போய்விடும். இது ஒரு புது ஆர்குமெண்டாக இருந்தது. இருந்தாலும் அவர் வாதத்தை வைத்து விட்டார். சரி, நீ எந்த ஊரில் இருக்கிறீர்னு கேட்டேன். ஒரு ஊர் சொன்னார், மகாநகரம். உங்கள் பெற்றோர் ஒரு கிராமத்தில் இருந்தனர்.
அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா? இல்லை என்றார். பின் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டாமா? ஆமாம், பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என்னால் முடியாது, எனக்கு வேலை இங்குதான் என்று சொன்னார். சரி, நீர் வேலை பாரும், உங்க அப்பா அம்மாவா அதை பத்தி ஒண்ணு சொல்ல போவதில்லை, பிள்ளை வேலை பார்க்கட்டும் என்று தான் சொல்லுவார். நான் யாரோ வேற்று மனிதன், நானும் உண்மை கேட்க முடியாது. சௌக்கியமாக இருக்கிறீரான்னு கேட்டேன். ஆமாம் இருக்கிறேன். பெற்றோருக்கு உடம்பு சரியில்லை என்றால் கூட இருந்து செய்து வேண்டும், பார்த்துக் கொள்ள வேண்டும் சாஸ்திரம் இருக்கிறதே, படுத்திருக்கிறீரா? இல்லை. நான் எடுத்துக் கொடுக்கிறேன், படித்து பாரும். அதிலிருந்து அதை பற்றி உமக்கு குற்ற உணர்வு வந்துவிடும். அதனால் அந்த சாஸ்திரத்தை எடுக்க வேண்டும் சொல்லுவீர். ஆகவே பெற்றோர்களை கூட இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும்ங்கிற சாஸ்திரம் இருக்கவே தானே நான் அதை பார்த்துக் கொள்ளாதபடியால் எனக்கு குற்ற உணர்வு வருகிறது சொல்லலாம். இப்படியே எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு போகலாம். ஒன்று, அதன்படிக்கு நம்மால் நடக்க முடிய வேண்டும். நடக்க முடியவில்லை என்றால் முடியவில்லையே என்று ஒரு தாபம், முடியவில்லையே என்ற ஒரு வருத்தம், அதையாவது படுவோம். அதற்கு மேல் யாரும் யாரையும் குற்றம் சொல்லப் போவதில்லை. ஆனால் தனக்காக ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டு அந்த சாஸ்திரத்தை பிடித்து இவர்கள் குற்றம் சொல்லி அது ஏன் அப்படி எழுதித்து என்றால் முடிந்தவர்களுக்காக எழுதித்து. யாரால் கணத்து தண்ணீர் எடுக்க முடியுமோ எடுத்து விட்டு போகட்டுமே. யாராலே தானே சமைத்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்ய முடியுமோ செய்து விட்டு போகட்டுமே. யாராலே பெற்றோரை கூடவே இருந்து பாதுகாக்க முடியுமோ பாதுகாக்கட்டுமே. இதை போல எத்தனையோ சொல்லலாம். அப்படி முடிந்தவர்கள் செய்யட்டும். உறுதியாக அதை எடுத்து விட்டால் யாரோ சிலருக்கு முடியவில்லை என்பதற்காக வேண்டாம், யாரோ பலருக்கு முடியவில்லை என்பதற்காக ஒரு சிலர் செய்வதை எதற்கு தடுக்க வேண்டும்? இன்னொரு கோணத்தில் பார்க்கவும், இந்த சாஸ்திரம் கிருத்தயுகத்தில் எழுதப்பட்டதுன்னு அவர் சொல்ல போனார். அந்த கிருத்தயுகத்தோடு கூட கலியுகமும் வந்தது. இதை போல் பல கிருத்தயுகங்களும் கலியுகங்களும் கழிந்துள்ளன. அனைத்தையும் தாண்டித்தான் சாஸ்திரம் இருக்கிறது. இது இந்த ஒரு கலியுகத்தை பற்றி அல்ல, எத்தனையோ கலியுகம் பார்த்தாயிட்டு அதையும் தாண்டித்தான் வந்திருக்கிறது. என்ன ஒண்ணு, அதை கடைபிடிப்பவர்கள் குறையலாம், அது சாத்தியம். அதற்காக சாஸ்திரத்தை எடுத்து விட வேண்டும் சொன்னால் இது புது குற்றமாகும். ஏற்கனவே அதில் சொன்னதையெல்லாம் செய்யாமல் போனது குற்றம். அந்த குற்றத்தை யாரும் பேசப் போவதில்லை, விடுங்கள். அதற்கு மேல் எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சாஸ்திரம் அதை இரலவென்ட் தள்ளினால் நான் கில்ட் ஃபீலிங் இல்லாத இருப்பேன் என்று சொன்னால் இது புது ஆர்குமெண்டாக இருந்தது, அவருக்குத்தான் புரிந்திருக்கும். நமஸ்காரம். ஆழமான பொருளுள்ள வேதாந்த வாக்கியங்களிலோ ஆழ்வார்கள் தமிழ் பாசுரங்களிலோ மிகவும் எளிய அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய கருத்துகள் இருக்கும். அது ஆங்காங்கு விரவி கிடக்கும். ரத்தினம் ரத்தினமான அந்த அர்த்தங்களை ஓரிரண்டு விஷயங்களை நாம் கடைபிடித்தாலும் அதன் உண்மையை புரிந்து கொண்டாலும் பெரிய நன்மைகள் ஏற்படும். பக்தி பக்தின்னு சொல்லிக் கொடுக்கிறோம், அது இருந்தால் நல்லது. கலியுகத்துக்கு பக்தி சிறப்பானது. பக்தி செய்ய செய்ய நம்முடைய அனாதி காலமான சேர்த்து வைத்திருக்கிற வினைகள், கர்மங்கள், அவை அழிந்து போகும், எரிந்து போகும். கர்மங்கள் தொலைந்தாலே நமக்கு நல்லதுதான். பாவங்களை சேர்த்து வைத்ததினாலே வாழ்க்கை இனிதாக இருக்காது. பாவங்களை தொலைத்தாக வேண்டும். அதற்கு பக்தி நல்ல வழிகாட்டும். பக்திக்கு எத்தனையோ பயன்கள். ஆனால் நம்மாழ்வார் பாடும்போது ஒரு இடத்தில் புரட்சிகரமான ஒரு கருத்து சொல்லுகிறார். நான் நிறைய வினைகளை செய்திருக்கிறேன், அதனால் தான் துன்பப்படுகிறேன் என்று தானே சொல்லி நொந்து கொள்ளுகிறார். இதை ஆச்சாரியர்கள் அடிக்கடி செய்வார்கள். வினை என்று எதை சொல்லுகிறார்? கர்மங்கள், பாவங்களை சொல்லுகிறார். ஆனால் அதோடு நில்லாமல் வினை என்று பக்தியையும் குறிப்பிடுகிறார். நாம் பொதுவாக வினை என்றால் கர்மம், பாவம்னு சொல்லுவோம். அதையும் சொல்லுகிறார். கூடவே வினை என்றால் பக்தின்னு சொல்லுகிறார். என்ன வேறுபாடு? கர்மங்கள் ஒரு வேலை செய்யும், பக்தி அதுக்கு நேர் எதிர்மாறான வேலை செய்யும். நம்முடைய மனம்
உலக இன்பத்தையே ஈடுபடுகிறதுன்னு வைத்துக் கொள்வோம். பெருமானிடத்தில் போக ஒட்டாமல், பெருமானிடத்தில் உள்ளம் ஈடுபடாமல், சிற்றின்பத்திலும் உலக இன்பத்திலும் இதிலேயே உள்ளம் நாடி ஓடுகிறது என்றால் அதற்கு கர்மம் காரணம், அனாதிகாலமான வினை காரணம். இவ்வுலகத்தில் இருக்கும் பற்றை மடை மாற்றி பெருமானிடத்தில் பற்று என்று ஆக்குவது நல்லது. ஆனால் இந்த கர்மங்கள் அதை ஆக்க விடாது. உலக இன்பத்திலேயே புத்தி போய்க் கொண்டிருக்குமானால் அதிலே தான் போகும், மாற்ற விடாது. இதே பக்தியை எடுத்துக்கொள்வோம். அது நேர் எதிராக வேலை செய்யும். பெருமானிடத்தில் ஈடுபட்டிருக்கிற உள்ளத்தை மடை மாற்றி உலக இன்பத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்றால் பக்தி அதை அனுமதிக்காது. அதெப்படி? பகவான் எவ்வளவு உயர்ந்தவர், நமக்கு வேண்டியவர், அத்தனை நன்மைகளை செய்திருக்கிறவர். அவரிடத்தில் இருக்கிற அன்பையும் பாசத்தையுமா உலக விஷயத்தில் வைக்க முடியும்? முடியாதே, கூடாதே என்று நம் உள்ள இருக்கிற அந்த பக்தி நம்மை தடுத்து விடும். பெருமானிடத்தில் ஈடுபட்டத்தை மடை மாற்றி உலக விஷயத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்றால் பக்தி தடங்கலாக இருந்து நிறுத்திவிடும். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு புரிகிறதா? உலக இன்பத்தில் ஈடுபட்டிருந்தால் அதை பெருமானிடத்தில் மாற்றி கொண்டு போவதற்கு கர்மங்கள் விடாது, தடங்கல் பண்ணும். பெருமானிடத்தில் உள்ளம் ஈடுபட்டிருந்தால் அதை மடை மாற்றி உலக இன்பத்தில் ஈடுபடுத்த வேண்டுமானால் பக்தி அனுமதிக்காது. எவ்வளவு எளிய விஷயம்! நம்ம பக்தனாக இருந்தால் அப்ப என்ன லாபம், நன்மை? எங்கு சுற்றி திரிந்தாலும் பெருமான்கிற வட்டத்தை விட்டு நம்மை போக விடாது. அது பக்திக்கு இருக்கும் ஏற்றம். மாடோ ஆடோ மேய போகும், அதை கட்டி கூட போட தேவையில்லை. ஏதோ ஒரு கழுத்தில் சட்டமாட்டம் போட்டு விட்டிருப்பார்கள், அது எங்கும் போக விடாது. சுத்தி சுத்தி ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அதே போல் நமக்கு பக்தி என்பது ஒரு சின்ன கால்கட்டு. பிள்ளைகளுக்கே சொல்ல மாட்டோமா, ஒரு கால்கட்டு போட்டு விட்டால் நன்றாக ஆகி விடுவான், அந்த நாளில் சொல்லுவார்கள். அதே போல் இந்த பக்திங்கிற கட்டு நமக்கு இருக்குமானால் அது எளிதில் பெருமானை விட்டு போக விடாது. உலக விஷயத்தில் ஆசை இருக்காதுன்னு நான் சொல்ல வரவில்லை, தப்பே செய்ய மாட்டார்கள்னு சொல்ல வரவில்லை, இருக்கும். ஆனால் என்ன பண்ணாலும் வட்டத்தை தாண்டி போக விடாது. நீ ஒரு பக்தன் இல்லையா, இப்படி தப்பு செய்யலாமா என்று கேட்கவாவது முடியும். அதனால் பக்தியும் கர்மங்களும் நேர் எதிராக செய்யும். ஆழ்வார் தன் வினைகளை வினைகள்னு சொல்லிக் கொடுக்கிறார், கர்மங்களை. பக்தியை பார்த்தும் எனக்கு பெரிய வினை, என் வம்பே பக்தி தான் என்கிறார். ஏனெனில் ஆழ்வார் போன்ற பக்தர்களுக்கு அந்த பக்தியே தலையில் ஆபத்தாகிறது. பெருமான் பெருமான் உள்ளம் துடிக்கிறது. அவரானால் எளிதில் முக்தி கொடுக்க மறுக்கிறார், மெதுவே காலம் தாழ்த்துகிறார். ஆகட்டும், நாளை தரேன் நாளை தரேன் என்கிறார். பக்தி இல்லாவிட்டால் பெருமான் கொடுக்கவில்லையேன்னு கவலையே பட மாட்டோம். பக்தியே இல்லை என்றால் அவரை பற்றி ஏன் கவலைப்பட போகிறோம்? பக்தி இருப்பதால் அவர் தரவில்லையே தரவில்லையேன்னு அழத் தோணுகிறது, அரச்ச தோணுகிறது, துடிக்க தோணுகிறது. வினை என்றால் என்ன? நமக்கு பிடிக்காததை கொடுப்பது தானே. ஆழ்வாருக்கு பக்தியே கால்கட்டாக உலக விஷயத்துக்கும் போக விட மறுக்கிறது. பெருமானிடத்தில் ஈடுபட்டு அனுபவித்து விடலாம்னா அவர் கொடுக்க மறுக்கிறார். இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, தவிக்கிறேனே. இது வேணும்னு சொல்லிக் கொள்வது பக்தி சிறப்பானதுதான். இருந்தாலும் அவர் அளவுக்கு பக்தி வந்து விட்டால் அது தவிக்க வைக்கிறது. அதனாலேயும் அதை வினைன்னு சொல்லிக் கொண்டார். நம்மை பொறுத்த வரைக்கும் இப்படி புரிந்து கொள்வோம்,